ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அட்சய திருதியை. நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை சேர்த்து நீங்க குளிக்கிறது மூலயமா சகல விதமான செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும். தங்கம் வெள்ளின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். அதை மறந்துடாதீங்க. அது என்னென்ன பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை சேர்த்து தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஏப்ரல் 29ஆம் தேதி இரவு 8:49 ஆரம்பிக்கக்கூடிய வளர்பிறை அட்சய திருதியை, அதாவது வளர்பிறை திருதியை தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:41 வரைக்கும் இருக்கு. ஒரு வருடமும் சித்திரை மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3வது திதி, அதாவது திருதியைனா 3. இந்த 3வது திருதியை இருக்குல்ல, வளர்பிறை திருதியை திதி, அதுதான் அட்சய திருதியை. அட்சய அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அட்சய திருதியை பத்தி பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அட்சய அப்படின்னா அல்ல அல்ல குறையாத அப்படின்னு அர்த்தம். அட்சய பாத்திரத்துல என்ன பொருள் வைக்கிறோமோ அது வந்து தீர்ந்தே போகாதாம், எடுக்க வந்துகிட்டே இருக்குமா. சொல்ல போனா இந்த ஒரு அட்சய திருதியை அன்னைக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு பசியாற்றுவதற்காக அட்சய பாத்திரத்தை கொடுத்ததா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. பாண்டவர்கள் அந்த அட்சய பாத்திரத்துடைய உணவை எடுத்து சாப்பிடும்போது அது தீராம அல்ல குறையாம அவங்களோட பசி ஆத்தினதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த ஒரு நாள்ல நம்ம எந்த பொருட்களை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும். அதுல குறிப்பா இந்த தங்கம் வெள்ளி வாங்க சொல்வதற்கான நோக்கம் என்னன்னா, தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் மற்ற பொருட்கள் மாதிரி நம்ம அதிகமா வாங்கிட முடியாது. அது வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ மட்டும் தான் நம்மளால வாங்க முடியும். அதுலயும் இந்த அட்சய திருதியை என்னைக்கு வாங்கினீங்கன்னா அந்த தங்கம் வந்து வாங்குறதை விட பன்மடங்கு எப்படியாவது உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். வீட்டுல தங்கம் வாங்குவதற்கான யோகம் அதிகமாகுமா. அதுக்கு தான் அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. தங்கம் வெள்ளி வாங்குறது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, நீங்க தலைக்கு சீவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சீப்புல இருந்து முகம் பார்க்க கண்ணாடி வரைக்கும் எந்த பொருளை வாங்கினாலும் அது வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. கூடுமான அளவுக்கு அன்றைய தினம் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறையான விஷயங்கள் நினைக்கிறதையும் விட்டுருங்க. எந்த அளவுக்கு ரொம்ப நேர்மறையா பாசிட்டிவா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ள அதிகமாகும். வீட்டுல கட்டாயம் மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்யணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மகாலட்சுமி தாயார் பூஜை அப்படிங்கும் போது ரொம்ப பெருசா மெனக்கிட வேணாம். வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் போட்டோவுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஏதாவது ஒரு மலர் அலங்காரம் செய்து உங்களால என்ன நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ, ரொம்ப முடியலையா ஒரே ஒரு டம்ளர் பால், கல்கண்டு பால், அதை செஞ்சு வச்சு படைச்சிடுங்க. ரவிக்கை துணி, வெற்றிலை பாக்கு, பூ, பழம், அது போக கண்ணாடி வளையல்கள், இது எல்லாத்தையும் வைத்து படைச்சு நீங்களும் உங்க அக்கம்பாத்து சேர்ந்தவங்களும் அதை பயன்படுத்திக்கலாம். இதுதான் ரொம்ப எளிமையா வீட்டுல மகாலட்சுமி பூஜை நடத்துவதற்கான ஒரு வழிமுறை. பூஜை நடத்துறதுக்கும் தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கோ இல்ல மற்ற பொருட்கள் வாங்குறதுக்கோ சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதன்கிழமை 12:01 ராகு காலம். அதை கணக்கு பண்ணிக்கோங்க. காலையில சரியா 9:30 மணிலிருந்து 10:30 மணி, இந்த 1 மணி நேரம் ரொம்ப சரியான உகந்த நேரம். அதை விட்டீங்கன்னா மாலை ஒரு 5 மணிலிருந்து 6:45 7 மணி, இந்த நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம். வீட்டுல பூஜை செய்யறதா இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளியோ இல்ல மற்ற பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி தானங்கள் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு தானங்கள் அதிகமா பண்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை பன்மடங்கு பெருகும். தானங்கள் செஞ்சா புண்ணியங்கள் வந்து சேரும். அதே தானத்தை நீங்க வந்து அட்சய திருதியை அன்னைக்கு செஞ்சீங்கன்னா 1 மடங்கு வரக்கூடிய புண்ணியம் 10 மடங்கு வந்து சேரும். உங்க குடும்பத்தையே காக்கும், தலைமுறையே ஓஹோன்னு இருக்கும். இது போக அட்சய திருதியை அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பயன்படுத்தி நீங்க குளிக்கக்கூடிய தண்ணியில கலந்து குளிச்சிங்கன்னா ஒரே நாளில் கோடி செல்வம் கூட தேடி வரும். உங்க குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும். அதை என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விசேஷ நாள், ஒரு விரத நாள் வருது அப்படின்னா அந்த நாள்ல நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடிய முதல் வேலை என்ன தெரியுமா? குளிக்கிறது தான். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது அந்த நாள், அந்த விரத நாள் மற்ற நாட்களை விட ரொம்ப சிறப்பா அமையும். அதை விட முக்கியமானது, அந்த நாளை எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம நல்லபடியா கடைபிடித்த அந்த விரதத்தை மேற்கொண்ட பலனை நீங்க அடைய முடியும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒருத்தரும், இப்ப குடும்பத்துல 5 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்களும் தனித்தனியா குளிக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல கலந்து குளிச்சுட்டு இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்காகவும் சார்பாக ஒரே ஒரு சொம்பு தண்ணீர்ல இந்த பொருட்களை கலந்து அதை பூஜையரை வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சாஸ்திரத்துக்கு இந்த சொம்பு தண்ணீரை கலந்துக்கிட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். குழந்தைகளும் முதியவர்களும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், தலைவி, இந்த 2 பேர்ல யாராவது ஒரு நபர் முடிஞ்சா 2 பேருமே கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி தாயார் வாசம் நிறைந்த பொருட்கள். அதை விட முக்கியமானது லட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருட்கள். அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாசிக்காய். இந்த மாசிக்காயை வரலட்சுமி விரதத்தன்னைக்கு கலசம் தயார் செய்யறாங்கல்ல, அந்த கலசத்தை உள்ள போடுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச ஒரு பொருள் இந்த மாசிக்காய். தூய்மையோட மறுபுருவம். கெட்ட சக்திகள் எதுவா இருந்தாலும் மாசிக்காய் விரட்டி அடிச்சிடுமா. அடுத்ததா சித்திரத்தை. பல மருத்துவ நிறைந்த சித்திரத்தை இருக்குல்ல, இது பல மகத்துவம் நிறைந்த ஒரு பொருள். அந்த ஒரே ஒரு சித்திரத்தைய சின்னதா ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா துளசி இலை. துளசி இலை அப்படிங்கிறது
மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள். துளசி வாசம் இருக்கக்கூடிய இடத்து எல்லாத்துலயுமே மகாவிஷ்ணு இருப்பார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதுக்கப்புறமா ஒரே ஒரு சில்லறை நாணயம். இது கூட நீங்க தேவைப்பட்டா கொஞ்சமா கல்லுப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், இது விருப்பம் இருந்தா சேர்த்துக்கலாம். ஆனா கட்டாயம் சித்திரத்தையும் மாசிக்காயையும் ஒரு சில்லறை நாணயத்தையும் அது கூட ஒரே ஒரு துளசி இலையை நீங்க பயன்படுத்திக்கணும். சரி, துளசி இலை சில்லறை நாணயம் நம்ம கிட்ட ரெகுலரா இருக்கும். இந்த மாசிக்காயும் சித்திரத்தையும் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டு மருந்து கடைகள்ல கட்டாயம் கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மி தான். ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதியை அன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க கலந்துக்க போறீங்கன்னா, ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை இரவு வாங்கிட்டு வந்து நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கலாம். குளிக்க போறதுக்கு முன்னாடி இப்ப குடும்பத்துல ஒரு 5 நபர்கள் இருக்கீங்கன்னா, 5 நபர்கள் சார்பா சின்னதா ஒரு சொம்புல தண்ணீர் பிடிச்சு வச்சு அதுல இந்த சித்திரத்தை, மாசிக்காய், சில்லறை நாணயம், அது கூட துளசி இலை, தேவைப்பட்ட கல்லுப்பு மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து பூஜையில ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு தனித்தனியா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த சொம்புல கூடிய தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல நாங்க தனித்தனியா சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலும் சொம்புல தயார் செய்யாம நீங்க குளிக்க போறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த குளிக்கக்கூடிய டப்ல பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகலாம். குளிக்கும் போது மற்ற பொருட்கள்லாம் அப்படியே இருக்கும். இந்த சில்லறை நாணயத்தை மட்டும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. மீதி பொருட்கள்லாம் தண்ணியில அப்படியே விட்டுட்டாலும் பரவாயில்ல. ஆனா குளிக்கக்கூடிய அந்த நேரத்துல சூரிய உதயத்தை பார்த்து கிழக்கு திசையை பார்த்து உட்கார்ந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலையை தண்ணி எடுத்து ஊத்துங்க. இப்படி நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். மற்ற நாட்கள் மாதிரி இல்லாம இந்த நாட்கள்ல ஏதோ புதுசா ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதை விட முக்கியமானது, இந்த அட்சய திருதியை அன்னைக்கு இது மாதிரி நீங்க பண்றதால இதுவரை உங்களை பிடித்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விலகி நல்லது மட்டுமே வந்து சேரும். அப்படி நல்லது வந்து சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மற்ற நாட்களை விட இந்த நாட்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா அட்சய திருதி அப்படிங்கிறது வளரக்கூடிய நாள் தானே. குளிக்கக்கூடிய தண்ணீர்ல என்ன பெருசா மாற்றம் வந்துட போகுது? எப்போதும் டெய்லியும் குளிக்கிற தண்ணீர் தான். இந்த சொம்பு தண்ணீரை கலக்கிறதா என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு நினைக்கலாம். இந்த பொருட்களை கலந்து நீங்க தண்ணீர்ல குளிக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வரப்போறது கிடையாது. ஒருவேளை உங்களை பிடிச்சக்கூடிய எல்லா விஷயங்களும் விலகி, அதுவும் அட்சய திருதி அன்னைக்கு சகல விதமான செல்வங்கள் வரும்போது அது பன்மடங்கு பெருகுதுன்னா, அது மூலமா கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாமே, லாபங்கள் எல்லாமே உங்களை மட்டும்தான் சேரும். 10 ரூபாய் லாபம் கிடைச்சாலும் அதுக்கு நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். அட்சய திருதி மாதிரி நல்ல நாள்ல தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றதே சிறப்பு. அதை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா குளிக்கக்கூடிய முதல் விஷயத்திலிருந்து ஆரம்பிச்சுங்கன்னா அது இன்னும் சிறப்பு. அதே மாதிரி தான தர்மங்கள் ரொம்ப முக்கியம். புதன்கிழமையில அட்சய திருதியை வந்திருக்கிறதால பசுமாட்டுக்கு பச்சை பயிரை தானமா கொடுங்க. பச்சை பயிரை நல்லா ஊற வைத்து அதுல நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து உங்க வீடு பக்கத்துல சுற்றி திரிகிற மாடுகளுக்கோ இல்ல உங்க வீடு பக்கத்துல யாராவது மாடு வைத்து பராமரித்தாங்கன்னா அவங்க கிட்டே கொடுத்தீங்கன்னா அந்த பச்சை பயிரை வச்சிருவாங்க. கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் பண்ணலாம். ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுக்கலாம். வெயில நின்று வேலை செய்யறவங்களுக்கு, இல்ல கோவில் வாசல்ல யாராவது வியாபாரம் பார்ப்பாங்கல்ல, இல்ல ரோட்டு ஓரங்களில் வியாபாரம் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த கோடை காலத்துல குடை வாங்கி கொடுக்கலாம். தண்ணீர் பாட்டில், தயிர் சாதம், இது மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுங்க. பண்ணக்கூடிய சின்ன சின்ன தானங்கள் உங்க தலைமுறையவே காக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இது போக அட்சய திருதி அன்னைக்கு இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் இந்த பொருட்களையும் கலந்து மறக்காம குளிச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுங்க. இந்த வருடம் இந்த அட்சய திருதி அன்னைக்கு உங்களால தங்கம் வெள்ளி வாங்க முடியுதோ முடியலையோ, அடுத்த வருடம் ஓரளவு குண்டுமலை தங்கமாவது வாங்கறதுக்கான யோகத்தை மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.